ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்பு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து மல்லியை வந்து டிவோர்ஸ் பண்ண முடியாது. அவள் வந்து எனக்கு வந்து ஒய்ஃபாக வந்து இல்லை, ஆனால் வந்து இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவள் என்னுடைய மனைவி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி ரஞ்சிதா, உனக்காக வந்து நான் கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து விஜய்கிட்ட வந்து பிரிச்சாவேன், அதுக்காக இந்த டாக்குமெண்ட்டில் அந்த மல்லிகையில் வந்து மிரட்டேன்னு கூட நான் சைன் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்முடைய மல்லியோட முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் வந்து நீட்டுறாங்க. நீட்டுறப்ப பார்த்தீங்கன்னா மல்லி வந்து என்ன டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லை, டிவோர்ஸ் பத்திரம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் ஒரு கையெழுத்து மட்டும் போடு அப்படின்ற வந்து கேட்டதுக்கு என்னாலலாம் வந்து போட முடியாது, எதுக்கு நான் வந்து டிவோர்ஸ் பத்திரத்துலலாம் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நீ வந்து என் தம்பிக்கு வந்து சூட்டபிளான ஆள் இல்லை, நீ வந்து சொத்துக்காக தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கேவலமாக அந்த ராஜேஸ்வரி பேசுகிற வழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் வந்து கோவப்பட்டு, யார் நான் சொத்துக்கு வந்து ஆசைப்பட்டவளா, நான் வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டவளானா நான் முன்னாடி வந்து நடிக்க வந்து அப்பயே மொத்த சொத்து வந்து நான் சுருட்டிட்டு போய் எனக்கு நான் தெரியாதா, இப்போ சொல்கிறேன் கேட்டுவாங்க, இந்த சொத்தெல்லாம் வந்து ஆட்டையை போட்டுன்னு நினைக்கிறது நீங்களும் இந்த ரஞ்சிதாவும் அப்படின்றத வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா எங்கள் சொத்து நாங்கள் எப்படினாலே வந்து ஆட்டையை போடுவோம், அது உனக்கு எதுக்கு தேவையில்லாது, ஒழுங்கு மரியாதையே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து வாய்ப்பே இல்லை, என்னாலலாம் சைன் போட முடியாது, நீங்கள் என்ன பண்ணாலுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ மட்டும் கையெழுத்து மட்டும் போடலன்னா கண்டிப்பாக வந்து வெண்பாவை வந்து நீ வந்து உயிரோடையே வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து நம்முடைய விஜய்க்கு வந்து வெண்பானா உயிருங்க, அது நம்முடைய மல்லிக்கும் அதே தான், வெண்பானா வந்து சொல்லவே தேவையில்ல அவ்வளோ பாசமும் அன்பும் வந்து வச்சுருக்காங்க, அந்த மாதிரி பொண்ணை வந்து கொன்றும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மிரட்டுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பாவை வந்து வச்சுக்கிட்டே அதனால வந்து நம்முடைய மல்லி வந்து அந்த பேப்பர்ஸில் வந்து கையெழுத்து போட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனையை வந்து சந்திக்க போகிறாங்க, இந்த ராஜேஸ்வரி எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவங்க ஆட்டத்தை வந்து ஆரம்பித்து இந்த கோர்ட்டில் போயிட்டு இதை வந்து அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நம்ம விஜய்க்கு வந்து தெரிய வந்துச்சுன்னா இதனால் வந்து பெரிய பிரச்சனை வர போகிறன்றதெல்லாம் வந்து யோசிக்காத இந்த ராஜேஸ்வரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மல்லி மட்டும் அந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் கையெழுத்தை வந்து போட்டுட்டாங்களான்னு அவங்கள வந்து வெளியே அனுப்புறதுக்காக வந்து எப்படி வந்து பிளான் பண்ண போகிறாங்கன்னு நம்ம மல்லி தான் வந்து விருப்பம் இல்லாத வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு விஜய்க்கு வந்து நோட்டீஸ் அனுப்பின மாதிரி வந்து காமிக்க போகிறாங்க. இதனால் கடுப்பான விஜய் வந்து நம்மளுடைய மல்லி மேலே தான் வந்து கோவப்படுவார். இதுக்கெல்லாம் காரணமான ராஜேஸ்வரி மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னு கண்டிப்பாக வந்து அந்த ராஜேஸ்வரி அக்கான்னு கூட பார்க்காத வீட்டை விட்டு அடித்து துரத்த போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கணக்கே ஆன்ல போட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.